la! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand. 1999 முதல் நாடாளுமன்ற தேர்தலுக்கு மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்கள் எழுச்சி தமிழர் அழைத்து வரும்போது தேர்தல் அரசியல என்னன்னே தெரியாது. விடுதலை சிறுத்தைகள் அடங்கமறு, அத்துமீறு, திமிரியலு, திருப்பிடி என்று முழக்கம் பேசிட்டு இருந்த விடுதலை சிறுத்தைகள் உங்களில் எவன் யோக்கியன் இல்லை, எங்கள் வாக்கு எவருக்கும் இல்லை என்று தேர்தல் புறக்கணிப்பு செய்த விடுதலை சிறுத்தைகள் தேர்தலுக்கு போட்டி போடுறீங்க. 99 போட்டி போடுறோம். ஒரு விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்காக தான் பேசுவார்கள் செய்வார்கள் என்ற காலம் போய் தமிழ்நாட்டில் நடக்கின்ற அத்தனை இஷ்யூக்கும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுக்கிற நபராக தலைவர் இருக்கிறாரு. அந்த வாக்கும் கூடியிருக்கு எங்களுக்கு. நீங்கள் இந்த முறை சிதம்பரத்தில் போட்டியிட வேண்டாம், வேறொரு தொகுதியில் போட்டியிடுங்க, நீங்க எங்க போட்டிட்டாலும் தமிழ்நாட்டில் வெற்றி பெறுவீங்க, தளபதி உங்களுக்கு சீட்டு தருவாரெல்லாம் சொல்லி மட்டும் வேணாம்னு சொன்னாங்க. ஆனால் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தன் உறுதியா தாய்மடியில தான் சிதம்பரத்தில் நிற்பேன், என் சொந்த தொகுதி, எனக்கான வாக்கு தொகுதி, என் தொகுதி மக்கள் கைவிட மாட்டார்கள். தமிழக அரசியல் சூழல் இவ்வளவு பண்பட்டு மாறி இருக்கு வாக்கு தேர்தல் நேரத்தில். ஏனென்றால் பானை உடைப்பும் என்று ஒரு பொது மேடையில் நின்று ஒருவர் சொல்கிறார், ஒரு கட்சியின் தலைவர். ஆனால் இன்றைக்கு அவருடைய மாம்பழம் தான் இன்னைக்கு காணாம போயிருக்கு. தமிழ்நாட்டை தாண்டி போட்டி போட முடியாத கட்சி எல்லாம் தமிழ்நாட்டில் தலைவர் எழுச்சி தமிழர் விமர்சனம் செய்யறாங்க. விடுதலை சிறுத்தைன்னு ஒரு இயக்கம், ஒரு கட்சி, அதற்கான தலைவர் திருமாவளவன் என்று இன்றைக்கு 5 மாநிலங்கள் மட்டுமல்ல இந்தியா முழுக்க தெரியுதுல. அதுதான் வெற்றி. நாளைக்கே தமிழ்நாட்டு அரசியல் சூழல் மாறினால் அண்ணன் சீமானும் அண்ணன் திருமாவளவன் அவர்களும் ஒன்று சேரலாம். இது யதார்த்தம் தான். களம் தான் முடிவு செய்யணும். எதிர்காலத்தில் சேர வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரீங்க. களம் தான் முடிவு செய்யணும். ஏனென்றால் 2026 தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் திமுக கூட்டணியில் இருப்பார். எடுத்தம் கவுத்தன் ஒரு அரசியலை எப்போதும் தலைவர் செய்ய மாட்டார். அப்படி நினைத்திருந்தால் இன்றைக்கு பாரதிய ஜனதாவோடு நாம் போயிருப்போம். தமிழின் மிக முக்கியமான செய்திகளையும் அரசியல் நிகழ்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு விசிகாவின் மண்டல செயலாளர் திருமிகு மாலின் அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் மாலின் சார். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கு. மகிழ்ச்சி சார். குறிப்பாக 1999 1999 தான் விசிக தேர்தல் பாதைக்கு வரீங்க. இந்த வருஷத்தோட 25 வருஷம் ஆயிடுச்சு. இந்த வருஷத்துல தான் உங்களுக்கு ஒரு மாநில கட்சிக்கான அங்கீகாரமும் விசிகாவுக்கு கிடைச்சிருக்கு. ஒரு விசிகாவுடைய ஒரு தொண்டராக இந்த தருணத்தை நீங்க எப்படி உணர்றீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? உள்ளார மகிழ்ச்சி அடைகிறோம். நான் மட்டுமல்ல, லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகள் மகிழ்ச்சியோடு தான் இருக்கிறார்கள். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தை கட்சி 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களை சொந்த சின்னத்தில், பானை சின்னத்தில் அடைந்ததை தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அதைவிட பன்மடங்கு மகிழ்ச்சியாக இருக்கிறார். ஏனென்றால் விடுதலை சிறுத்தைகள் அரசியல் வரலாற்றில் இந்த 33 ஆண்டுகளில் தலைவர் எழுச்சி தமிழர் என்ன நோக்கத்துக்காக இந்த இயக்கத்தை உருவாக்கினாரோ அதைவிட தாண்டி இந்த இயக்கம், இந்த கட்சி இந்தியாவில், தமிழ்நாட்டில் பேரு இயக்கமாக இருக்குது. அது ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம். ஏன்னா 1999 முதல் நாடாளுமன்ற தேர்தலுக்கு மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்கள் எழுச்சி தமிழர் அழைத்து வரும்போது தேர்தல் அரசியல என்னன்னே தெரியாது. விடுதலை சிறுத்தைகளுக்கு முதல் முறையாக தேர்தல் அரசியல். அடங்கமறு, அத்துமீறு, திமிரியலு, திருப்பிடி என்று முழக்கம் பேசிட்டு இருந்த விடுதலை சிறுத்தைகள் உங்களில் எவன் யோக்கியன் இல்லை, எங்கள் வாக்கு எவருக்கும் இல்லை என்று தேர்தல் புறக்கணிப்பு செய்த விடுதலை சிறுத்தைகள் தேர்தலுக்கு போட்டி போடுறீங்க. 99 போட்டி போடுறோம் சிதம்பரம் தொகுதியில். அப்போ 2 தொகுதியை தலைவர் எழுச்சி தமிழர் கொடுத்தார் மூப்பனார் அவர்கள். 2 தொகுதியிலும் போட்டி போடும்போது சிதம்பரத்தில் மட்டும் 2.25 லட்சம் வாக்கு பெற்றார் தலைவர். 2.25 லட்சம் வாக்கு. ஏனென்றால் சிதம்பரம் முதல் தேர்தல், எடுத்த தேர்தலில் லட்சக்கணக்கான வாக்கு பெறுவது என்பது மக்களுடைய நம்பிக்கை பெற்றிருக்கணும். பெரிய கோடீஸ்வரர்கள், பணக்காரர்கள் இவர்கள் தான் அரசியலில் இப்படி வாக்கு வாங்க முடியும். ஆனால் ஒரு விடுதலை சிறுத்தை என்ற புரட்சிகர இயக்கத்தை நடத்திவிட்டு தேர்தல் பாதையில் டக்குன்னு நிற்கும் போது இவ்வளோ வாக்கு 2.25 லட்சம் ஓட்டு பெரிய விஷயம். 2வது, தொடர்ந்து அந்த 5 நாடாளுமன்ற தேர்தலிலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வாக்கு செல்லக்கூடிய இருக்கு. 2009 முள்ளிவாய்க்கால் இறுதி கட்ட நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது காங்கிரஸ் கூட்டணியோடு இருக்கும். அந்த கூட்டணியோடு இருக்கும்போது பல்வேறு விமர்சனங்களை தலைவர் எழுச்சி தமிழர் சுமத்தினார்கள். அப்படிலாம் நடக்கும்போது அந்த சூழலை எதிர்கொண்டு
அன்றைக்கு வெற்றி பெற்றார். அந்த வரிசையில் 2024 நாடாளுமன்ற தேர்தல் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை தமிழக மக்கள், குறிப்பா சிதம்பரம், விழுப்புரம் மக்கள் வந்து, தமிழக மக்கள் வந்து விடுதலை சிறுத்தை நம்பிக்கை வச்சிருக்காங்க. வெறும் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் மட்டும் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்ல முடியாது. போன தேர்தலில் வந்து வெறும் 3000 வாக்கு தான் வித்தியாசம். இந்த வருஷம் வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க. அப்படின்னு இன்னொன்று என்னன்னா, அங்க கலவரமே நடக்கல. ஆமா, சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில எந்த ஒரு கலவரமும் நடக்கல. 4 நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும் போதும் சின்ன சின்ன சலசலப்பு இருந்துச்சு. போன முறை கூட அந்த பொன்புறப்பில ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரம் வெடிச்சது. ஓட்டு பதிவு அன்னைக்கு நடந்துச்சு. ஆனால் இந்த முறை ஒரு சின்ன சிராய்ப்பு கூட இல்ல. ஆமா, தலைவர் அந்த நாடாளுமன்ற உட்பட்ட தொகுதி சட்டமன்ற தொகுதிக்குள்ள சுதந்திரமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். எங்கேயுமே தடையும் இல்ல. பெரும்பான்மை வன்னியர் மக்கள் வந்து அவரை ஆராத்தி எடுத்து மாலை போட்டு சால்வை அணிவித்து அவரை வரவேற்றார்கள். ஏனென்றால் தமிழக அரசியல் சூழல் இவ்வளவு பண்பட்டு மாறி இருக்கு. வாக்கு தேர்தல் நேரத்தில் இவ்வளவு பண்பட்டு இருக்கு. ஏனென்றால் பானை உடைப்பும் என்று ஒரு பொது மேடையில் நின்று ஒருவர் சொல்கிறார், ஒரு கட்சியின் தலைவர். ஆனால் இன்றைக்கு அவருடைய மாம்பழம் தான் இன்னைக்கு காணாம போயிருக்கு. ஏன் சொல்றேன்னா, கட்சிக்கான அங்கீகாரமே உங்களுக்கு போயிடுச்சு. ஏன் சொல்றேன்னா, நீங்க ஒரு கட்சியினுடைய சின்னத்தை உடைப்பேன் என்று சொல்றதுக்குல அது நாகரிகமற்ற சொல். குறிப்பாக 1 மாசம் தான் தேர்தல் இருந்துச்சு. அந்த 1 மாசத்துக்குள்ள 2 தொகுதிகளிலுமே வந்து சின்னத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கட்டாயம், அதை ரொம்ப சிறப்பா பண்ணி அவ்வளவு பெரிய வெற்றி என்பது ஒரு பெரிய விஷயம் தான். கண்டிப்பா. சிதம்பரம் விழுப்புரத்தை வரைக்கும். ரெண்டாவது இன்னும் தொடர்ந்து என்னென்ன தலைவர் தமிழ் சமூகத்துக்கான ஒரு தலைவராக மாறி இருக்கார். நாங்க இப்படிதான் பார்க்கிறோம். என்னன்னா வந்துட்டு, ஒரு விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்காக தான் பேசுவார்கள் செய்வார்கள் என்ற காலம் போய் தமிழ்நாட்டில் நடக்கின்ற அத்தனை இஷ்யூக்கும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் ரியாக்ட் பண்றாங்க, குரல் கொடுக்கிற நபராக தலைவர் இருக்கிறாரு. அந்த வாக்கும் கூடியிருக்கு எங்களுக்கு. ஓகே, குறிப்பாக இந்த சிதம்பரம் களத்தை பற்றி உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். கடந்த முறை தேர்தலில் போது வெறும் 3000 தான் டிஃப்ரென்ஸு. அந்த ஓட்டு எண்ணிக்கை என்பது ஒரு நள்ளிரவை தாண்டி தான் வந்து வெற்றியவே அறிவிச்சாங்க. இந்த வருஷம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக 1 லட்சம் ஓட்டில் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கீங்க. சிதம்பரம் களம் எப்படி மாறி இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? குறிப்பாக அந்த இடத்துல பாஜக நேரடியாக போட்டி போடுறதன் காரணமாக தான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்களா? சிதம்பரம் களம் என்னவா இருந்திருக்கு இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும்? தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை கூட்டணி கட்சி தலைவர்களும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களும், நீங்கள் இந்த முறை சிதம்பரத்தில் போட்டியிட வேண்டாம், வேறொரு தொகுதியில் போட்டியிடுங்க, நீங்க எங்க போட்டிட்டாலும் தமிழ்நாட்டில் வெற்றி பெறுவீங்க, தளபதி உங்களுக்கு சீட்டு தருவாரெல்லாம் சிதம்பரம் மட்டும் வேணாம்னு சொன்னாங்க. ஆனால் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் சொன்னாங்களா சிதம்பரம் போட்டி போடாதீங்கன்னு சொன்னாங்க? வேணான்னு சொன்னாங்க. ஓகே, தலைவர் தொகுதியை போட்டி போட சொன்னாங்க. அவங்க மற்ற திருவள்ளூர் மற்ற தொகுதிலாம் இருக்கு, நம்ம கட்சி சார்ந்தவங்களும் திருவள்ளூர் போட்டிடுங்க, கடலூர் போட்டிடுன்னு சொல்லி வற்புறுத்திருக்காங்க. ஆனால் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வந்து தன் உறுதியாக தாய்மடியில தான் சிதம்பரத்தில் நிற்பேன், என் சொந்த தொகுதி, எனக்கான வாக்குக்கு தொகுதி, என் தொகுதி மக்கள் கைவிட மாட்டார்கள். அது அங்கு உள்ள சிதம்பரம் மக்கள் 5 முறையும் போட்டியிட்டு 5 முறையும் அதிக வாக்குல தான் அவர் வந்துட்டு செலுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு தொகுதியை நான் விட்டுத்தர மாட்டேன்னு சொல்லி போட்டாரு. ரெண்டாவது வந்துட்டு, அங்க எல்லா மக்களுமே, நீங்க கடந்த காலம் வரலாறு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய வன்முறை நடந்தது. 1999 அவ்வளோ பெரிய வன்முறை, குடிசைகள் கொளுத்தப்பட்டது, கைகள் வெட்டப்பட்டது, வெடிகுண்டுகள் குடிசைகள் மீது எரியப்பட்டது, விடுதலை சிறுத்தைகள் பல்வேறு நிர்வாகிகள் வெட்டப்பட்டார்கள். இப்படி 1999 பெரிய கலவரமே நடந்திருக்கு. அந்த 99 அந்த தேர்தல் நேரத்தில் நாங்கள் சிதம்பரத்தில் வேலை பார்த்துருக்கோம். அவ்வளோ பெரிய வன்முறை சூழல். அப்படிப்பட்ட வன்முறை சூழலை கடந்து இன்றைக்கு அதே மக்கள், சிதம்பரம் மக்கள் தலைவர் எழுச்சி தமிழர் கொண்டாடுகிறாங்க. அப்போ அவருடைய அரசியல் முதிர்ச்சி எப்படி இருக்கு பாருங்க. ஏன்னா நீங்கள் இதே பாட்டாளி கட்சியுடைய வேட்பாளர் தருமபுரியில் போட்டிட்டாங்க, சாதியை சொல்லி தான் ஓட்டு கேட்டாங்க, சொந்த சாதி மக்களை உசுப்பேற்றுறாங்க. ஆனால் இன்றைக்கு அவங்களுடைய நிலை என்னாச்சு? ஜெயிக்க முடியல. அப்போ சொந்த சாதி மக்களே அவங்களை நம்பலை. ஆனால் இதே இந்த சிதம்பரம் தொகுதியில் அவங்க எந்த சமூகத்துக்கு தூண்டுதல் வேலை பார்த்தாங்களோ, எதிராக இந்த மாதிரி பொய் பிரச்சாரம் செய்தாங்களோ, அந்த மக்கள் தலைவர் எழுச்சி தமிழரை வெற்றி பெற வைத்திருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு போறது வேற, தாழ்த்தப்பட்ட மக்கள் ஓட்டு போறது வேற. எல்லாரும் ஓட்டு போட்டாதான் அங்க ஜெயிக்கவே முடியும். அப்ப எல்லாரும் 1 லட்சம் வாக்கு, நீங்க போன முறை 3000 ஓட்டுன்னு பேசணும், 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வந்திருக்காருன்னா
அப்போ 1 லட்சம் மக்கள் கூடுதலாக அவரை வந்து நம்பிக்கையாக கொண்டாடுறாங்க. ஓகே, ஒரு நம்பிக்கை ஏற்படுத்திருக்காங்க. அவர் இது வரைக்கும் தொகுதிக்கு செய்யலை, தொகுதிக்கு பெருசாக ஒன்றும் பண்ணலை, பக்கமே போகல, அப்படி பிரச்சாரம் நிறையா இருந்துச்சு. ஆனால் அவர் தமிழ்நாட்டு குரலாக நாடாளுமன்றத்தை ஒலிக்கிறார். தமிழ்நாட்டின் குரலாக நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து குரல் எழுப்புறாரு. நாடாளுமன்றத்தில் சிறப்பாக அவருடைய குரல் இருந்ததுக்காக அவருக்கு பல்வேறு நிறுவனங்கள் விருது கொடுத்துருக்கு. தொடர்ந்து ஆண்டுதோறும் நாடாளுமன்றத்தில் பெஸ்ட் பார்லிமெண்டேரியன் அவார்ட்லாம் கொடுக்குறாங்க. என்னன்னா இவர் ஒரு பார்லிமெண்ட்டுக்கு கூட அந்த நடக்கிற போகாமல் இருந்ததில்லை தலைவர். எல்லா பார்லிமெண்ட் நிகழ்ச்சியிலும் கலந்துருப்பார். காஷ்மீரில் ஒரு பிரச்சனையாலும் பார்ப்பார், கன்னியாகுமரி ஒரு பிரச்சனையாலும் பார்ப்பார். இந்தியாவில் ஒரு முதிர்ச்சியான தலைமையாக விடுதலை சிறுத்தையை இந்தியா முழு கொண்டு சேர்ந்திருக்காரு தலைவர் எழுச்சி தமிழர். ஓகே, குறிப்பாக இந்த எலெக்ஷனில் இன்னொரு சர்ச்சை, பக்கத்து மாநிலங்கள்லாம் நீங்கள் வந்து போட்டி போட்டிங்க. கர்நாடகாவில் ஒரு பேச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக மாறுனுச்சு. கர்நாடகா நலனை பொறுத்து தான் கர்நாடகா விசிகா வந்து முடிவெடுக்கும், தமிழ்நாட்டில் ரொம்ப அமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே போல் ஏன் இந்த பக்கத்து மாநிலங்களில் போட்டி போடுறதுக்கான முடிவு என்ன காரணம்? இல்லை, விடுதலை சிறுத்தை கட்சி தமிழ்நாட்டுக்கான ஒரு இயக்கம் கட்சியாக சுருக்கி பார்ப்பதை விட இந்தியா முழுக்க எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்களோ, ஒடுக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் விடுதலை சிறுத்தையின் குரல் ஒலிக்க வேண்டும் என்றுதான் தலைவர் எழுச்சி தமிழருடைய கனவு. புரட்சியாளர் அம்பேத்கர் இந்தியா முழுக்க இருக்கிற மக்களுக்கு, ஒட்டுமொத்த இந்தியா இருக்கிற மக்களுக்கும் குரல் கொடுத்தார். இந்தியாவில் இருக்கிற அத்தனை சமூக மக்களுக்குமான இடஒதுக்கீட்டிலிருந்து சமூக நீதியிலிருந்து அம்பேத்கர் பேசினார். அதே பணியை புரட்சியாளருக்கு அடுத்து தலைவர் எழுச்சி தமிழர்கள் அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு இந்தியா முழுக்கும் தலித் மூமெண்ட்ஸ் இயக்கங்களை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறார். அதனுடைய ஒரு பகுதி தான் இந்த தேர்தல் களம். ஓகே, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, மும்பை, தெலுங்கானா போன்ற மாநிலங்களை விடுதலை சிறுத்தைகள் ஒரு கணிசமான தொகுதியில் போட்டியிட்டோம், ஒரு சொற்ப வாக்குகள் வாங்கினோம். ஆனால் விடுதலை சிறுத்தைன்னு ஒரு இயக்கம், ஒரு கட்சி, அதற்கான தலைவர் திருமாவளவன் என்று இன்றைக்கு 5 மாநிலங்கள் மட்டுமில்ல இந்தியா முழுக்க தெரியுதுல, அதுதான் வெற்றி. தமிழ்நாட்டை தாண்டி போட்டி போட முடியாத கட்சி எல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் தலைவர் எழுச்சி தமிழர் விமர்சனம் செய்கிறாங்க. ஆனால் இந்தியா முழுக்க ஒரு தலைவர் பறந்து சுற்றிட்டு இருக்காருல்ல. ஓகே, அப்போ அவருடைய ஆளுமையை வந்து இந்தியா முழுக்க 5 மாநிலத்தை கொண்டு போய் சேர்த்துருக்கு விடுதலை சிறுத்தைகள். நாம் தமிழர் கட்சிக்கும் ஒரு மாநில கட்சிக்கான அங்கீகாரத்தை மக்கள் கொடுத்துருக்காங்க. 2 கட்சிக்கும் ஒரு சின்ன சின்ன கருத்தியல்கள் மோதல்கள் நடந்துக்கிட்டுலாம் இருக்குது, நம்ம சோசியல் மீடியாலாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ விசிகாவுக்கு 25 வருஷத்தில் கிடச்சிருக்கு, நாம் தமிழருக்கு ஒரு 13 வருஷத்துலேயே கிடச்சிருக்கு. எப்படி பார்க்குறீங்க நாம் தமிழர் கட்சிக்கு அங்கீகாரம் கிடைச்சதை? நாம் தமிழர் கட்சிக்கு தேர்தல் அங்கீகாரம் கிடைத்தது, அரசியல் அங்கீகாரம் கிடைத்ததை விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர்கள் பாராட்டினார்கள், வாழ்த்தினார்கள். அந்த அடிப்படையில் நானும் வாழ்த்துகிறேன் அண்ணன் சீமான் அவர்களை, நாம் தமிழர் கட்சி. ஏனென்றால் ஒரு தோழமை நட்பு உள்ள இயக்கம்தான். இன்றைக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் விடுதலை சிறுத்தைகளை விடுதலை சிறுத்தை என்று பெருமையோடு சொல்லக்கூடிய நபர். அண்ணன் திருமாவளவன் அவர்களை என் அண்ணன் என்று சொல்வார். நாளைக்கே இந்த தமிழ்நாட்டு அரசியல் சூழல் மாறினால் அண்ணன் சீமானும் அண்ணன் திருமாவளவன் அவர்களும் ஒன்று சேரலாம். இது யதார்த்தம் தான். கலந்தான் முடிவு செய்யணும். எதிர்காலத்தில் சேர வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரீங்க? கலந்தான் முடிவு செய்யணும். ஏனென்றால் இன்றைக்கு ஒரு வளர்ந்து வருகிற அரசியல் சூழலில் விடுதலை சிறுத்தைகள் நாங்களும் இந்த நாட்டை ஆள வேண்டும், நாங்களும் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும். தமிழ்நாட்டு அரசியலில் விடுதலை சிறுத்தையினுடைய பங்கு என்பது தவிர்க்க முடியாத உழைப்பு இருக்கு. அதை நாங்களும் வெகு மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. அப்ப எங்களுடைய விடுதலை சிறுத்தைகள் தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஏன் நாம் நாட்டை ஆளக்கூடாதா என்ற ஒரு ஓங்கிய குரல் கட்சிக்குள் ஒலிக்குது. 25% வேணுமே வாக்கு சதவீதம். நீங்க வாக்கு சதவீதம் 20%ங்கிறத விட தமிழ்நாட்டு அரசியல் சூழலில் இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் 2 தொகுதியில் நின்றோம். ஆனால் 38 தொகுதியில் விடுதலை சிறுத்தைகளின் உழைப்பு என்பது அதிகம். அது யாராலையும் மறுக்க முடியாது. 32 நாடாளுமன்ற தொகுதியிலும் விடுதலை சிறுத்தைகள் கடுமையாக உழைச்சிருக்கோம். எதற்காகனா பாசிசத்தை வீழ்த்தணும் அப்படின்றனால. அப்போ எங்களுடைய வாக்கு சதவீதம் என்பது ஏதோ வட மாவட்டத்தில் 4 மாவட்டங்கள்லாம் கிடையாது. தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதியிலும் விடுதலை சிறுத்தைகள் வேரூன்றி இருக்கோம். அப்படின்றப்ப ஏன் நாட்டை நாங்கள் ஆளக்கூட பேசக்கூடாதா? அது 25% சுருக்கு இவங்களை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, 25% இருந்தால் தானே ஒரு மேஜர் பார்ட்னராக இருக்க முடியும்னு சொல்ல வரேன். அப்படிலாம் ஒன்று அரசியல் சூழல் மாறினால் இங்கே யாரும் அதிகாரத்துக்கு வரலாம். எடப்பாடி நீ ஒருவா நம்பினீங்களா? எதிர்பார்த்தோமா? வந்தார்ல முதலமைச்சரா? ஓபிஎஸ் ஒருவான் எதிர்பார்த்தீங்களா? வந்தார்ல. அதெல்லாம் அரசியல் சூழல் என்பது, அரசியல் காய் நகரத்தில் என்பது எப்போ வேணாலும் எது நடக்கலாம். ஓகே,
அந்த காலம் தீர்மானிக்கும். களத்தை பொறுத்து சீமானும் சேர வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரீங்களா? காலம் தீர்மானிக்குங்கிறேன். ஓ, அரசியல் களம் என்பது நாங்கள் நாட்டை ஆள வேண்டும் கனவு எங்களுக்கு இருக்கு. எங்கள் கனவை நிறைவேற்ற நாங்கள் போராடுவோம், ஓகே, முயற்சி எடுப்போம். அந்த களம் தான் தீர்மானிக்கும். களம் தான் தீர்மானிக்கும். ஏன்னா எப்படி 2 தொகுதியில் பானைச்சின்னத்தில் நிற்க வேண்டும், அங்கீகாரம் பெற வேண்டும் என்று 25 ஆண்டு காலம் போராடி இருக்கோமோ அதே மாதிரி இந்த நாட்டை நாங்கள் ஆள வேண்டும் என்ற எண்ணம் ஒவ்வொரு விடுதலை சிறுத்தைக்கும் இருக்கு. ஓகே, தமிழ்நாட்டில் எப்போதுமே வந்து இந்த மாற்று அரசியலுக்கான ஒரு குரல் ஒலித்து கொண்டே தான் இருக்கும். ஒரு 3வது திமுகவுக்கு அதிமுகவுக்கு மாற்றாக தமிழ்நாட்டில் வந்து ஒரு 3வது கட்சியாக வரணுங்கிற ஆசையில தான் மதிமுக உருவாக்கப்பட்டது, பாமக உருவாக்கப்பட்டது, இப்படின்னு பல்வேறு கட்சிகளை நம்மளால சொல்ல முடியும். ஸோ இப்போ அதிமுக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, கொஞ்சம் அதிமுக இப்போது கொஞ்சம் பலவீனப்பட்டிருக்காங்க. இதுதான் கொஞ்சம் சான்ஸு. விஜய் வேற வரப்போறாரு, விஜய் சீமான் பிளஸ் திருமா சேர்ந்தா ஒரு மாற்று அணியாக உருவாக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற கருத்துக்கள் வந்து பல்வேறு அரசியல் விமர்சகர்கள் கருத்தை வைக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த நீங்களே சொன்னீங்க களம் தீர்மானிக்கும் காலம் தீர்மானிக்கும், அப்படி தீர்மானிச்சா சீமானோடு கூட சேர வாய்ப்பு இருக்குன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. எப்படி இருக்க போகுது? மக்கள் நல கூட்டணி என்று 2016 ஒரு கூட்டணி உருவாச்சு. இடதுசாரிகள், பல்வேறு அமைப்புகள் சேர்ந்து, விடுதலை சிறுத்தைகள், மதிமுக போன்ற அமைப்புலாம் சேர்ந்து விஜயகாந்த் அவர்களுடைய தலைமையாக வைத்து ஒரு கூட்டணி உருவானுச்சு. அந்த கூட்டணியை முன்னெடுத்தவர்கள் விடுதலை சிறுத்தைகள் தான், தலைவர் எழுச்சி தமிழர் தான் ஒரு கூட்டணி உருவாக வேண்டும் என்று. அப்படி ஒரு வாய்ப்பு 2026 31 கூட வந்தாலும் வரலாம். ஏனென்றால் மாற்று அரசியல் என்பதை தாண்டி உறுதியான கோட்பாடு முக்கியம். நம்முடைய பொது எதிரி யார், எந்த அரசியலுக்காக கோட்பாட்டுக்காக நாம் உறுதியாக பயணம் செய்கிறோம் என்று. இப்போ விஜய் என்ன கோட்பாட்டில் தான் தெரியாது. அவர் மாநாடு போடணும், அவருடைய செயல் திட்டத்தை அறிவிக்கணும், அவர் கொள்கையை வந்து மக்கள்கிட்ட விளக்குனாதான் அதை பற்றி பேச முடியும். ஓகே, ஏன்னா அதுக்கு முன்னாடி விஜய் சீமான் திருமானன் கூட்டணிங்கிறது இங்கே எல்லா ஊடகங்களும் பேசுது. ஏனென்றால் சொல்றீங்களா? இல்லை, ஊடகங்கள் பேசுது, இதை நாங்கள் வரவேற்கிறோம். ஏனென்றால் ஒரு காலத்தில் விடுதலை சிறுத்தைகள்லாம் கூட்டணியில் சேர்ப்பார்களா என்று இங்கே ஒரு தலைவர் பேசினார். விடுதலை சிறுத்தைகள்லாம் இந்த கூட்டணியில் சேர்க்க மாட்டாங்க, அங்கே சேர்க்க மாட்டாங்கன்னு சொல்லி பல்வேறு தலைவர்கள் பேசினார்கள். ஆனால் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று பேசுகிறாங்களே, விடுதலை சிறுத்தைகள் இருந்தால் இந்த கூட்டணி வெற்றி பெறும் பேசுகிறாங்களே. அப்போ அது காலம் எங்களை மாற்றி அமைத்திருக்கு. ஓகே, ஆகையால் காலம் எங்களை பக்குவப்படுத்துகிறது. தலைவர் எழுச்சி தமிழர் இன்னும் இன்னும் மேலும் மேலும் இந்த அரசியலை முன்னெடுப்பார். ஒரு சமூக நீதி சமத்துவ அரசியலை தமிழகத்தில் நிலைநிறுத்துவார். தொடர்ச்சியாக ஒரு 3 தேர்தலாக திமுகவோடு கூட்டணியில் இருக்கீங்க. எந்த ஒரு முரணமும் இல்லாமல் கூட்டணியில் தொடர்ந்துகிட்டு இருக்கீங்க. அப்பப்போ சின்ன சின்ன ஃப்ராக்ஷன்ஸ்லாம் இருக்கு. அதையும் தாண்டி 2026 தொடர வாய்ப்பு இருக்கா, அல்லது வேற எங்காவது கூட்டணி போக வாய்ப்பு இருக்கா? குறிப்பாக அதிமுக கூட்டணிக்கு எதுவும் போக வாய்ப்பு இருக்கா? இல்லை, நாங்கள் தேர்தல் அங்கீகாரம் வாங்கியிருக்கோம். இது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களுடைய ஒத்துழைப்பு, தொண்டர்களுடைய ஒத்துழைப்போடு இந்த அங்கீகாரம் எங்களுக்கு கிடைத்திருக்கு. ஆக 2026 தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் திமுக கூட்டணியில் இருப்பார். அதற்காக கூட்டணி யுத்திகளையும் வகுப்பார். ஏனென்றால் எடுத்தோம் கவுத்தன் ஒரு அரசியலை எப்போதும் தலைவர் செய்ய மாட்டார். ஒரு புதிதாக ஒரு அணி உருவாகுது, அங்கே போனால் அவங்க லாபம் கிடைக்கும், எண்ணிக்கை கூட சீட்டு தருவாங்கிறதுக்கெல்லாம் தலைவர் ஆசைப்பட மாட்டார். ஏனென்றால் அப்படி நினைத்திருந்தால் இன்றைக்கு பாரதிய ஜனதாவோடு நாங்கள் போயிருப்போம். எங்களுக்கு மந்திரி பதவியே தெரிஞ்சு நாங்கள் பாரதிய ஜனதா அண்ணன் எழுச்சி தமிழருக்கு போயிருப்பார். ஆனால் நாம் எடுத்துக்கொண்ட அரசியல் கோட்பாடு என்பது சாதியவாத மதவாத சக்தி இல்லாத ஒரு மாற்று அரசியலை தமிழக மண்ணில் தொடர்ந்து விதைக்கணும், அதுக்கான முயற்சியில் இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான அரசியலை 2026 தலைவர் எழுச்சி தமிழர் எடுப்பார். ஓகே, நீங்க திமுகவோட கூட்டணியில் இருக்கீங்க. ஆனாலும் அதிமுக மீது ஏன் இவ்வளவு சாஃப்ட் கார்னர்? அதிமுக பாஜக கூட்டணி முறிந்த பிறகு இது அதிமுகவுக்கான நல்ல காலம்னு திருமாவர்கள் ஒரு மேடையில பேசியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது திமுக கூட்டணியில இருக்கீங்க. அப்படி இருந்தாலும் ஏன் அதிமுக மேல ஒரு சாஃப்ட் கார்னர், எந்த ஒரு விமர்சனமும் பெருசா வைக்க மாட்டேங்கிறீங்களே? ஏன் அது தேவையில்லைன்னு நினைக்கிறோம். நீங்க அது என்னன்னா சாஃப்ட் கார்னரும் கிடையாது, ஒரு தேவையில்லை. ஏனென்றால் பாஜக அதிமுக என்ற ஒரு கட்சியை கபலீசம் பண்ண போகுது, அதை அழிக்க போகுது அப்படின்னு நாங்கள் தொடர்ந்து சொல்றோம். ஏனென்றால் அது ஒரு அக்கறை தான். கடந்த காலங்களில் கூட்டணியில் இருந்தீங்க, அந்த பாசமா? இல்லை, அந்த பாசம்லாம் கிடையாது. ஒரு விஷயம்னா ஒரு அக்கறை, ஒரு கட்சியும் நீங்கள் உங்கள் பாஜக இப்படி தான் இந்தியாவில் இருக்கிற அத்தனை கட்சிகளும் அழித்திருக்காங்க, அத்தனை கட்சிகளும் கபலீசம் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் கவனமாக இருங்க பாஜகட்ட. பாஜக எல்லாம் நீங்கள் தனிச்சு இல்லை, எந்த டோன்ல தான் திருமாவர்கள் பேசிக்கிட்டே இருக்காரு. இல்லை, அதுதான் நாங்கள் அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் தான் பண்ணுவார், ஆலோசனை சொல்லுவார் ஒழிய மற்றபடி இந்த ஒரு யூகம் பண்ணுவாங்களா கூட்டணி போயிடுவாங்களோ அங்கே இருப்பாங்களான்ட்டு அதெல்லாம் கிடையாது. ஓகே, பாஜக இல்லாத
மாற்று அரசியலை பேசுகிறோட தலைவர் எழுச்சி தமிழர் எப்பயும் நட்போடு தான் இருப்பார். விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, கொள்கையை பத்தி மக்கள்கிட்ட பேசவே இல்லை, ஒரு அரசியலுக்கு வரப்போறாருன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரிய போகுது. ஏன்னா விஜய் அரசியலை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இங்க நடக்கிற பாசிச அரசுகளுக்கு எதிராக அவர் குரல் கொடுக்கணும். பாஜகவுக்கு எதிராக வாய்ஸ் கொடுக்கணும்னு சொல்றீங்க? கொடுக்கணும். அப்பதான் அவர் நம்ப முடியும். ஏனென்றால் அவர் யாருக்கு பின்னாடி நிக்கிறாரு அப்படின்னு இருக்கு. விஜய பாஜக இயக்குதுன்னு ஒரு கருத்து இருக்கா உங்களுக்கு? இல்ல, நான் கருத்தா சொல்லல, நான் பாக்குறேங்கிறேன். விஜய பாஜக இயக்குறாங்களோன்னு நீங்க பாக்குறீங்களா? பாக்குறேன். ஓகே, தமிழ்நாட்டுல வந்து நம்மளால எதுவும் பண்ண முடியல, அதனால இந்த மாதிரி ஒரு சக்தியை வச்சு நம்ம ஆபரேட் பண்ணலாம்னு பாஜக நினைக்கிறதோட ஒரு மறைமுக செய்யலாம். ஓகே, ஆனா நான் என்ன சொல்றேன்னா, விஜய் முதல் யாருக்கு எதிராக இங்க நிக்கிறேன்னு சொல்லணும். நீங்க வந்து சாதிய மதவாத சக்திகளுக்கு எதிராக நான் நிக்கிறேன்னு களத்துல சொல்லுங்க. உங்களுடைய கோட்பாடு அறிவிங்க. இந்த கோட்பாடு தான், இந்த தத்துவம் தான் என்னுடைய தலைமையில் செயல்படும் சொல்லுங்க. நாங்க அப்புறம் முடிவு சொல்றோம். ஏனென்றால் அவர் தத்துவம் இல்லாமல் கோட்பாடும் இல்லாமல் செயல்படுவதால் அவரை நாங்கள் யூகிக்க முடியல. ஓகே, இப்போ வரைக்கும் திமுக கூட்டணியில் இருக்கும், 26ல் தலைவர் முடிவெடுப்பார்னு நீங்கள் சொல்றீங்க. ஆனால் இன்னொரு பக்கமும் அதே கேள்விதான். சீமான், விஜய், திருமா 3 பேரும் சேர்ந்தா ஒரு மாற்று அணி, ஒரு மாற்று சக்தியாக உருவாக வாய்ப்பு இருக்குங்கிற கருத்தை தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? குறிப்பாக திமுக எதிர்ப்பு தான் இதுக்கு காரணமாக இருக்குமா? இல்லை, அப்படிலாம் இல்லை. இங்கே இருக்க ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள் என்ன பார்க்குறாங்கன்னா, தலைவர் எழுச்சி தமிழர் வந்து ஒரு நேர்மையான அரசார்ந்த அரசியலை 33 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் பேசிகிட்டு இருக்காரு. சரி, ஒரு நேர்மையான நபர் தலைவர். ஏனென்றால் இன்றைக்கும் எந்த சுகபோகத்துக்கும் பணத்துக்காகவும் பவுசுக்காக பதவிக்காக தன்னுடைய கோட்பாட்டை விலை பேசாத நபர். ஆகையால் இதுக்கு பத்திரிகையாளர்கள் ஊடகங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, திருமாவளவன் அவர்கள் ஒரு மாற்று அரசியலை வைத்தா சரியா இருக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க. அவங்களுடைய பார்வை சரியான பார்வை தான், அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஏனென்றால் நான் அப்போ சொன்னதான், விடுதலை சிறுத்தைகளும் அதிகாரத்துக்கு வரக்கூடாதா, விடுதலை சிறுத்தைகள் அமைச்சராக இருக்கக்கூடாதா, விடுதலை சிறுத்தையும் முதலமைச்சராக இருக்கக்கூடாதா, அந்த ஆசை எங்களுக்கு வரக்கூடாதா, இப்படி ஒவ்வொரு கேள்வி எங்களுக்குள்ள எழுந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏனென்றால் தமிழ்நாட்டு அரசியலில் மிக நேர்மையாக உறுதியாக நிற்கக்கூடிய ஒரே தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் மட்டும்தான். எல்லா இஷ்யூ பேஸ்லையும் யார்டையும் சமரசம் போகாதவர். ஆகையால் ஊடகவியலாளர், பத்திரிகையாளர்கள் சீமான், விஜய், அண்ணன் திருமா என்று சொல்கிறார்கள். ஓகே, ஆகையால் அவர்கள் சொல்வது அத்தனை பேருக்கு வாழ்த்துக்கள், நன்றி. ஓகே, ரொம்ப நன்றி சார். குறிப்பாக தமிழ்நாடு அரசியல் தொடங்கி பல்வேறு விஷயங்கள் ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. குறிப்பாக இயக்கம் சார்ந்த பல்வேறு விஷயங்கள் ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. சார், நன்றி.